ஹெல்ஸ்டார்ம். ஆக்சுவலி இதை நான் வந்து எப்போவோ போட்டிருக்க வேண்டியது, ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த சஜஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அதை நான் வந்துட்டு இப்போ தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, அது ஆல்ரெடி எபிசோட் 1 பார்த்தாச்சு. எபிசோட் 2 வந்துட்டு நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் டீட்டெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சீரியஸ்லி இது புரியும், இல்லைனா வந்துட்டு புரியாது. ஏன்னா எல்லா எபிசோடுமே அப்படி தான் இருக்கும், எல்லா சீரீஸுமே அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இதையும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அதனால் வந்துட்டு என்னடா ஒரே டைலாக் ரிப்பீட் பண்ணுறேன், நம்ம பழைய வீடியோ கொண்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் கன்ஃபியூஸ் ஆயிட வேணா. ஹேவ் டு ரிப்பீட் இல்லையா? சரி, ஓகே விடுங்க. பட் இந்த ஒரு ஹெல்ஸ்டார்ம்ல இந்த 2 பர்டிகுலர் கேரக்டர் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டெய்மன், ஆனா, அந்த 2 பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்கள பற்றி பர்சனலி எனக்கு வந்துட்டு மார்வலில் எப்படிப்பட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கேரக்டர்னு எனக்கு தெரியாது. அது தெரியாமையே தான் நான் அந்த சீரிஸ் பார்க்குறேன். ஏன்னா அப்போ பார்த்தா மட்டும்தான் எனக்கு அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ இது ஒன்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவங்களை பற்றி தனியாக ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த சீரிஸை நான் வந்துட்டு ரீவிசிட் பண்ணாலோ இல்லை இந்த சீரிஸை நினச்சி பார்த்தோம் அப்படின்னாலோ அது வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்களை பற்றி நான் தனியாக வீடியோ போடலை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களை பத்தி நான் தனியா போடுறேன். ஓகே, சோ இப்போதைக்கு இந்த கதையை ஆரம்பிக்கலாம். சோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. ஸோ கதை ஆரம்பிக்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க. நம்ம ஆனா ஹெல்ஸ்டார்ம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஃபுல் நேம் வந்துட்டு ஆனா ஹெல்ஸ்டார்ம் தான். ஸோ அவங்க ஏதோ ஒரு காரில் உட்காந்துருக்காங்க, சின்ன குழந்தையா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு பாட்டு கேட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த சைடு மிரரில் யாரோ ஒருத்தங்க, மேபி அவங்க போன எபிசோடில் பார்த்துருப்போம், அவங்க அம்மாட்ட இருந்து அவங்க அப்பா வந்துட்டு தனியாக இவங்களை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு யாரையோ ட்ரங்க்லேருந்து தரதரன்னு அப்படியே காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது அந்த ஒரு நைட்ல. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணி நேரடியா பிரசன்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஆனா வந்து கலிஃபோர்னியாவில் நடந்து போயிட்டு இருக்காங்க, சான் பிரான்சிஸ்கோட வீதிகளில் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யாரோ ஃபோன் பண்றாங்க. ஃபோன் மட்டும் வேற கிடையாது, அந்த கேர் டேக்கர் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் வந்துட்டு கடைசி அவங்க அம்மாவை எப்போ பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமே சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த கண்டுபிடிச்ச உடல்கள் இருக்கு இல்லையா அந்த கிரிப்டில், அது செயின்ட் தெரசா சென்டர்லேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது செயின்ட் தெரசா சென்டர் ஆஃப் மென்டல் ஹெல்த் அவங்க அம்மா இருந்தாங்க இல்லையா, அங்கிருந்து வந்தது தான். ஏன்னா போன எபிசோட்ல பார்த்துருப்போம், அந்த இடத்துல அந்த ஒரு பேட்ச் வந்துட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல அவர் வந்துட்டு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஞாபகம் வருது, கண்டிப்பா அவங்க அம்மா தான், ஏன்னா அவங்க அம்மா அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை கேட்டோடனே வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எபிலிட்டி வெளியில் வரும்போது சுற்றி வந்துட்டு மலர்ந்து அந்த மலர்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வாடி போகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு கைண்ட் ஆஃப் அபிலிட்டி வந்துட்டு இந்த கைண்ட் ஆஃப் இருக்கு. பட் இது எப்படிப்பட்ட ஒரு அபிலிட்டின்னு தெரியல. பட் அவங்களோட அபிலிட்டினால கண்டிப்பாக இவங்களால இதை பண்ண முடியுதுன்னு மட்டும் தெரியுது சம்ஹவ். ஓகேங்களா? மேபி அவங்க கோவத்தினால அதை வந்து சாம்பலாக்கலாம், ஆர் மேபி அதை என்ன பண்ணலாம். சரி, அதெல்லாம் விடுங்க. கட் பண்ணி நேரடியாக அந்த போர்ட்லாண்ட் ஆரிகான்ல இவங்க 2 பேர் யாரு நம்ம ஆனாவும் டெய்மனும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க இப்படி வந்ததுக்கான காரணம் கொஞ்சம் முன்னாடி நம்ம கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சின்ன வயசு பத்தி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஃபன்னா பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா நான் அம்மாவை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் அவங்க ரொம்பவுமே அவங்க அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் நான் வந்துட்டு எப்போது லீவ்ல பர்த்டேஸ் வரும்போது மட்டும்தான், அதாவது அம்மாவோட பிறந்தநாள் வரும்போது தான் நான் அம்மா போய் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. ஆனால் எனக்கு நீ இப்போ வந்திருக்கிறதும் சரி, அதே சமயம் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்றதும் சரி, ரொம்பவுமே எனக்கு ஏதோ அன்யூஷுவலா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அவர் மென்ஷன் பண்றாரு. பட் இருந்தாலும் டெய்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு, எனக்கு வந்துட்டு உன்னோட உதவி தேவை. எதுக்காக அப்படின்னா அம்மாக்குள்ள இருக்கிற அந்த டீமனை வெளியில் எடுக்கணும், அதுக்கு வந்துட்டு எனக்கு உதவி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கே தெரியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா கடைசியில் அது அம்மாவே சாகடிக்கிற அளவுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சம் கைண்ட் ஆஃப் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு சில இடங்கள்ல இன்டைரக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒட்டுக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கிற விதத்தில். ஸோ சம் கைண்ட் ஆஃப் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற எபிலிட்டினால இவங்க 2 பேர் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேங்க. மேபி பார்ப்போம், ஃபர்தரா வந்துட்டு ஸ்டோரி சொல்லுவாங்களா இருக்கும். பட் அதான் இவங்களுக்குள்ள வந்துட்டு எப்படியா ஒன்னா வேலை செய்யணும். அதே சமயம் வந்துட்டு இந்த உலகத்திலேயே யாருமே அனுபவிக்காத அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தான் அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டெய்மன் சொல்லும்போது, உன்னை விட நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், என்னோட வாழ்வு முறை வந்துட்டு உன்னோட மாதிரி கிடையாது, உன்னோட நான் ரொம்பவே மோசமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஆனா இங்க பாரு, இப்போ ஒன்று கெட்டு போயில, மனசு விட்டு பேசுறனா பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அவங்க வந்துட்டு அதுக்கு ரெடியா இல்லை. அதே சமயம் இங்க பாருமா, நம்ம நிஜமாலுமே வந்துட்டு சகோதர சகோதரி, அதை விட்டு போட்டு நீ ஏன் வந்துட்டு சகோதர சகோதரி மாதிரி நடிக்கிற மாதிரி நீ ஏன் வந்துட்டு என்கிட்ட பழகிற அப்படி மாதிரி அவர் கேட்பாரு. பட் இருந்தாலும் 20 வருஷமா வந்துட்டு எனக்குள்ள இருக்கிறது இந்த அவ்வளோ பெரிய ஒரு பாரம் உடனே எல்லாம் வெளிப்படையா வராது, அதெல்லாம் உள்ள இருந்து வரணும், உள்ளுக்குள்ள பாரம் தான் இருக்கு அப்படி மாதிரி அவங்க பேசிடுவாங்க. பட் இருந்தாலும் கரெக்டாக இவங்க 2 பேர் ஆர்டர் பண்ண சாப்பாடு வரதுக்குள்ள அவங்க கிளம்பிடுவாங்க. இந்த இடத்துல பியூட்டி என்ன அப்படின்னா ஆனாக்கு பிடிச்சதும் சரி, இவர் யூஸ்வலா சாப்பிட்றதும் சரி, ரெண்டுமே ஒன்று தாங்க. அந்த ஒரே ஃபுட்டை தான் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமையை வந்துட்டு அந்த இடத்துல ஃபுட்டு மூலியமா நம்ம கிட்ட காட்டுவாங்க. பட் இவங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் பெருசா இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹைவே கைண்ட் ஆஃப் ஒரு இடம் தான். ஓகேங்களா? சுத்தி வுட்ஸ் தான் இருக்கு, அதாவது காடு தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு
ஆள் அப்படியே ரொம்பவுமே அப்படியே திணறிட்டு வந்து கீழே விழுக திடீர்னு கார்ல அந்த பக்கமா போற ஒரு பையன் வந்துட்டு அவர் ஏத்திட்டு போயிடுறான். பட் அந்த கீழே விழுந்தவர்கிட்ட ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கும். அவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அவர் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அவர் திணறுவார். அவருக்குள்ள ஒரு பாடியில மூவ்மெண்ட் தெரியும். என்னாச்சுன்னு சொல்லி அந்த பையன் வந்து கேட்கும்போது அடிச்சு போட்டு போயிட்டாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படி மாதிரி சொல்லுவாரு. இதுக்கிடையில ஆனாக்கு வந்துட்டு என் அப்படிங்கிற அந்த கூட இருந்தார்ல ஒருத்தர், அவர் வந்துட்டு கூப்பிடாரு. கூப்பிடும்போது நீ இல்லாதப்ப முடிஞ்ச வரைக்கும் நான் வேலையை முடிய பாக்குறமா அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, பட் இருந்தாலுமே நான் உன்னை நினைச்சு கவலைப்படுறேன், எப்படி இருக்க நீ அப்படி மாதிரி கேட்பாரு. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட முழுசா வந்துட்டு எதுக்காக எங்க இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வந்துட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அதுக்கு ஒரு ரீசனுமே இருக்கும் போல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு ஆனா போயிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சா என்ன ஆகட்டும் அண்ட் அதே சமயம் அந்த கேர்டேக்கர் ஆகட்டும், அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவ போயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபர்தரா வந்துட்டு ஸ்டோரி வரும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ யூ கேன் see that அந்த டென்ஷன் பிட்வீன் அந்த 3 of them, அம்மா பையன் பொண்ணு 3 பேருக்குள்ள இருக்கிற அந்த டென்ஷன் வந்துட்டு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எப்படி அது வருது அப்படிங்கிறத நம்ம கிட்ட காட்டுவாங்க. பட் இருந்தாலும் எங்க இருக்கேன்னு கேட்டாலுமே அதெல்லாம் சொல்ல முடியாது, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஹேஸ்டிங்ஸை பார்ப்பாங்க. சம தனியா பார்க்கணும்னு ஆனா சொன்னாலுமே ஹேஸ்டிங்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனியா பார்க்க கூடாது, நானும் கூட வர அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேற வழி இல்லை, ஒன்னா போற சுச்சுவேஷன் வந்துடும். அண்ட் இதுக்கிடையில வந்துட்டு அந்த காப்பாத்தனவன் இருக்கான் இல்லையா, அந்த கார்ல இருந்து திணறிட்டு கீழே விழுந்திருந்தான், கார்ல காப்பாத்தி கூட்டு வந்திருப்பாங்களே. ஸோ அவனை வந்துட்டு கூட்டிட்டு போகும்போது திடீர்னு அந்த ஆள் வந்துட்டு கொஞ்சம் திணறது மட்டும் தான், திடீர்னு திணறது நின்றும் என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு இந்த ஆளை போட்டு கடிக்க வந்துருவாங்க. கடிக்க போறவும் அந்த கார் அப்படியே குறுக்கா முறுக்கா ஓட்டிட்டு போயிட்டு ஒரு ட்ரக்ல மோதிர மாதிரி இருக்கும். கட் பண்ணி டேரக்டா நீங்க நம்ம விக்டோரியா கிட்ட வந்தீங்கன்னா, அதாவது நம்மளோட ஆனாவோட அம்மா கிட்ட வந்தீங்க அப்படின்னா ஆனா ஹேஸ்டிங்ஸ் எல்லாரும் போய் பேச காட்டி போனாங்க. பட் ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற அந்த ஒரு டீமன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்க எதுவுமே பண்ண விடாம பண்ணிருக்கு போல. பட் இருந்தாலும் அம்மா மேல இருக்கிற ஆத்திரம், அப்பா கிட்ட வந்துட்டு கொடுத்து விட்டாங்க தனியா போ அப்படி மாதிரி சொல்லி அந்த ஆத்திரத்துல அம்மாவை பலாரணம் போவாங்க. டக்குன்னு அந்த டீமன் இருக்கு இல்லையா, சத்தி வச்சு தூக்கி எரிஞ்சிடுவாங்க ரெண்டு பேத்தையுமே. ஆனா வாயிலிருந்து ரத்த அளவுக்கு தூக்கி வீசிடுவாங்க சீரியஸ்லி. ஸோ இந்த ஒரு சமயத்தில் அந்த ரொசேட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு கால் வரும் ஒரு இன்சிடென்ட்டை பற்றி. அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு டைமண்ட் இருக்காருல்ல, இந்த மாதிரி போயிட்டு அம்மா நீ அரைஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிடும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து சண்டை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஷேக் ஆகும்போது வந்துட்டு நம்மளுக்கு அதை காட்டுவாங்க, ஏன்னா அது சரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதனால ஹேஸ்டிங்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் இவங்க ரெண்டுக்குள்ள இருக்கிற சண்டையை வந்துட்டு ஸ்டாப் பண்ண தான் பார்ப்பாங்க. நல்லா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ரொசேட்டி வந்துட்டு அந்த இன்சிடென்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. இங்க பாருங்க யாரோ ஒருத்தன் பொசஸ் ஆயிருக்கானாமா, கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் டைமன் வந்துட்டு போயிடுவாருங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் ரொசேட்டியும் டைமன் வந்துட்டு போகும்போது ஆனா பத்தி தான் பேசிட்டு போவாங்க. என்ன அப்படின்னா இங்க பாரு என்ன மாதிரி அவ வளரல, அதனாலதான் இப்படி ரியாக்ட் பண்றா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஃபாஸ்டர் ஹோம்ல தான் வளர்ந்தா. ஸோ ஃபாஸ்டர் கேர் வந்துட்டு ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி 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 டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவளுக்கு ஒரு நிலையான ஒரு பாசம் வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனாலதான் அப்படி ரியாக்ட் பண்றா அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டைமன் வந்துட்டு ஸ்டில் ஆனா வந்துட்டு விட்டு கொடுக்காம தான் பேசுவாரு. ஸோ அவளை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. பட் அந்த அளவுக்கு பாஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஆனா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் ரொசேட்டி கேட்பாங்க உங்க ரெண்டுத்துக்கு எப்படி உங்க சக்தி வந்துச்சு அப்படி மாதிரி கேட்கும்போது எங்க அப்பா கிட்ட இருந்துச்சு அப்படி மாதிரி சொல்ல, உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு கேட்கும்போது இல்ல அவங்க ரொம்பவே எங்க அம்மாவோட மோசமானவங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்பா கைண்ட் ஆஃப் வியர்டான பர்சன் போலங்க. செகண்ட் பண்ணி சான் பிரான்சிஸ்கோ வந்தீங்க அப்படின்னா அந்த என்னோட பிளேஸ்ல நிறைய ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரூம்ல வந்துட்டு வச்சிருப்பாரு. ஓகேங்களா, சிலது வந்துட்டு ஃபேக்கா இருக்கும், சிலது ஒரிஜினல் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்கல் இருக்கு இல்லையா, அந்த டீமன் ஸ்கல், அதையுமே வந்துட்டு ஆனா வச்சிருப்பாங்க. அந்த டீமன் ஸ்கல் வந்துட்டு ஏதோ விஸ்பர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த விஸ்பர் பண்ணும்போது அப்படியே பக்கத்தில் அப்படியே போவாரு. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா நம்ம கேர்டேக்கர் அந்த இடத்துல வந்திருப்பாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஆனா எங்க இருப்பான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கேட்டிருக்கும் போது அவ எங்கிட்ட எதுவுமே சொல்லலை, அவ பாட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி அவ போர்ட்லாண்ட்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேர்டேக்கர் சொல்லவும், போர்ட்லாண்டா அவ ஏங்க அங்க போகணும், நீ சொல்ற மாதிரினா எதுக்குங்க அங்க போனா அப்படிங்கிற மாதிரி என்ன வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடாரு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும், தே நோ தட் அவங்க அம்மா அங்கதான் இருக்காங்க, அவங்க போவே மாட்டா. பர்சனல் விஷயத்தோட அவளுக்கு எப்பவுமே வேலை தான் முக்கியம். பட் வேலையும் தாண்டி பர்சனல் விஷயத்தை பார்க்க போயிருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் நம்மளுக்கு வந்துட்டு புரிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவ ஒரு ஸ்கல் வச்சிருந்தா அது எங்கன்னு தெரியுமா அப்படி மாதிரி கேட்க, எந்த ஸ்கல் அப்படி மாதிரி கேட்டு அவர் சொல்ல மாட்டார். ஸோ அந்த எந்த ஸ்கல்லை பற்றி பேசுறாரு அப்படிங்கிறது தெரியாத மாதிரி வந்துட்டு நடிப்பாரு. அப்படி இன்னொரு பக்கம் டைமன் ரொசேட்டி போயிட்டு இருந்தாங்களா, போயிட்டு இருக்கும்போது டைமன் கேட்பார் ரொசேட்டி கிட்ட, நீயே வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம், இதுக்கப்புறம் டீமன் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் நீ ஆசைப்படுற அப்படி மாதிரிலாம் கேட்கும்போது, இந்த வேலையிலே யாருக்கு அப்படி மாதிரி கேட்கும்போது, ஏன்னா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி ரோம்ல இருந்தப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதில் இவங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சாமா, ஒரு நன்ஸ் கூட வந்துட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. எதுக்காக அப்படின்னா ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங்கை வந்துட்டு நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இருந்துச்சாமா. ஸோ அந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு மனித இனம் வந்து, அதாவது மனிதாபிமானம் வந்துட்டு என்னத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதனால தான் வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஜென்ரலி டேர்ம் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சான் பிரான்சிஸ்கோல கேர்டேக்கர் வந்துட்டு ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஆனா எங்க இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அவ டைமன் கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, அவ இருக்கா அப்படிங்கிறத கண்டுக்காம இருந்ததுக்கான காரணம் வந்துட்டு அவ உங்க கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறனால மட்டும்தான் நாங்க வந்துட்டு அவளை கண்டுக்காம இருந்தோம்.
நானும் என் மக்களும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்மித் அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க 2 பேர் ஒன்னா இருக்கிறது கைமீறி போச்சு அப்படின்னா, ஏன்னா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்க 2 பேரோட பிரச்சனைக்குள்ள வர மாதிரி ஆகிரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனாவை பார்த்துக்கிறது உங்க பொறுப்பு, என்ன ஆகுமோ எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு போலங்க. பட் இன்னொரு பக்கம் கேரக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்க பாரு நீ வந்துட்டு தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் அவகிட்ட இருந்து பிளட் மெம்பர் வந்துட்டு பாதுகாத்துட்டு இருக்க அப்படி மாதிரி அவர் சொல்லுவாரு. பிளட் மெம்பரா என்னடா பேசுறீங்க அப்படி மாதிரி இருக்குல்ல, பொறுமையா பார்ப்போம். இன்னொரு பக்கம் டைமண்ட் ரோசெட்டி வந்துட்டு அந்த ஒரு ஆக்சிடென்ட் சீனுக்கு வந்துடுறாங்க. கரெக்டா வந்துட்டு ஒருத்தனை கடிக்க போகும்போது ட்ரக் வந்து ஆக்சிடென்ட் இருக்கும்ல, அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. சதத்துல ஒரு ஃபாதர் இருக்காரு, அவர் பேர் வந்துட்டு ஒகாமோட்டோ. அவர் வந்து நடந்த எல்லாமே சொல்றாரு. இந்த மாதிரி விக்டிம் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஒரு ட்ரக்கு கீழே, மிகப்பெரிய ட்ரக்கு கீழே வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதே சமயம் வந்து அவனுக்குள்ள ஒரு டீமன் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே சமயம் அந்த டீமன் வந்துட்டு எடுத்துட்டு அப்படின்னா அவன் இறந்துருவான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாரு. அண்ட் இன்னொன்று சொல்லுவாரு, கையை கடிச்ச மாதிரியும், கையை கடிச்ச உடனே வந்துட்டு கார் கண்ணாடி வந்துட்டு அவர் பார்த்து அடிக்கிறதுக்காக பறந்து வந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லுவாரு. ஸோ அதை வச்சு சொல்லுவேன் உள்ளுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு டீமன் இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி என்னன்னு பார்த்தா என் இருக்காங்களா, அவங்க வந்து நேரடியாக அந்த டீமன் ஸ்கல்லு கிட்ட அவர் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பக்கத்தில் எடுத்துட்டு வந்து அந்த ஸ்கல் வந்துட்டு இவரோட கையை கடிக்கிற மாதிரி இவரே பண்ணிக்கிறாருங்க. அது பாட்டுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு ஆக்சுவலி அந்த பல்லு கடிக்கிற மாதிரி பண்ணும்போது இன்னொரு பக்கம் அந்த மென்டல் ஹெல்த் சென்டர்ல ஆனா வந்துட்டு வாய்ஸ் மெயில் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார்ல, அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா என் வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு, நம்ம ஆனா வந்துட்டு பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறனால. அண்ட் அதே சமயம் உன்னை தேடி வந்துட்டு கேர்டேக்கர் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மெசேஜுமே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் எகைன் வந்துட்டு திரும்ப விக்டோரியாவை பார்க்க போனோம் அப்படி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற டீமன் வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கு. அண்ட் அதே சமயம் உங்க அம்மா வந்துட்டு ரொம்ப பலவீனமெல்லாம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையுமே ஆனாவும் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஹாஸ்டிங்ஸ் வந்துட்டு இல்லை வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை எனக்கு வேணும் அப்படி மாதிரி சொல்லி சண்டை போட்டு இருப்பாங்க. இங்கே பாருமா, உங்கள் அம்மாவுக்குள்ள இருக்கிற டீமன் வந்துட்டு உன்னை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல இன்னொரு வாட்டி முயற்சின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவங்க வந்துட்டு உள்ள போன சொல்லி பிளான் பண்ணி இன்னொரு பக்கம் அந்த கார் ஆக்சிடென்ட் சீனுக்கு வந்தீங்க அப்படின்னா டெய்மனுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு உணர்ந்துட்டார். என்ன அப்படின்னா அந்த ஒரு டீமன் இருக்கு இல்லையா, அவனுக்குள்ள இருக்க அந்த டீமன் வந்துட்டு ரொம்பவே பழசு. அண்ட் அதே சமயம் அதுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருது. ஆனால் ஒருவேளை அந்த ஒரு டீமனை நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டில்டன் அப்படிங்கிற அந்த ஒரு டிரைவர் வந்துட்டு இறந்துருவான். ஏன்னா அவனோட ப்ரூஃபில் வந்துட்டு டில்டன் அப்படிங்கிற அவன் பேர் இருக்கு, அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். பட் இந்த சொசைட்டி வந்துட்டு ஏதாவது நல்லது பண்ணு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க நன் கூட சேர்ந்து வேலை செஞ்சதுனால இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் போடலாமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிடுவாரு. பட் இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் மார்க் வந்துட்டு டில்டனோட ஹேண்ட்ல வந்துட்டு பார்ப்பாங்க. பார்த்தோன்னு தான் சொல்லுவாரு, அந்த டீமன் வந்துட்டு இவனை பொசஸ் பண்ணும்போது இவனை மார்க் பண்ணியிருக்க அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு சொல்லுவாரு. அண்ட் அதே சமயம் வந்துட்டு ரொம்பவே பழமையான, அதே சமயம் ரொம்பவே சக்தி வாய்ந்த என்டிட்டினால மட்டும்தான், அதே சமயம் இதுங்க வந்துட்டு பிறக்கும் போது கண்டிப்பா இதுங்களுக்கு சதைகளும் எலும்புகளும் இருந்திருக்கும், சாதாரண மனுஷங்க மாதிரியோ விலங்கு மாதிரியோ. அந்த மாதிரி பிறந்த டீமன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மனுஷனோட உடலுக்குள்ள போகும்போது ஒரு மார்க் உண்டாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. ஸோ இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லெஸர் டீமன்ஸ் இருப்பாங்க, ஸோ நார்மலான டீமன் மாதிரின்னு கூட சொல்லலாம், அவங்களால வந்துட்டு இந்த பாடியை இன்ஹாபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாருங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விக்டிமோட, அதாவது பாதிக்கப்பட்டவரோட அவரோட எனர்ஜி ஃபுல்லாமே அந்த டீமன் அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் வந்துட்டு இறக்க நேரிடும். அப்படி இறக்க நேரிடும் போது அந்த கண்ட்ரோல் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி தான் சிக்கிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் இருந்தாலும் அந்த டீமனோட சக்தி வந்துட்டு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மார்க் பண்ணது போகுது, இதே மாதிரி அவன் இன்னொருத்தனை கடிக்கிறான் அதுகிட்ட போகும், அவன் இன்னொருத்தனை கடிக்கிறான் அவங்ககிட்ட போகும், இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு சைக்கிள் வந்துட்டு எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்டால் யார் மார்க் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும், அவங்களை கண்டுபிடிச்சா மட்டும் தான் சைக்கிள் நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டெய்மன் சொல்லுவாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து போகிறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஓகே, சம் கைண்ட் ஆஃப் வியர்டாக தான் இருக்குது, பார்ப்போம். பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற வந்துட்டு இறந்துட்டானா இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் போய் ரொசைட்டி பார்க்குறக்கா போவாங்க. எப்போவுமே வந்துட்டு இது நல்லா தான் வேலை செய்யும், இந்த மாதிரி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு பதில் சொல்லுமா, அவங்க பயந்துருவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து டெய்மன் வந்துட்டு தனியாக அவளை கூட்டு போகாதீங்கன்னு சொல்லியும் ஆனாவும் ஹாஸ்டிங்ஸ் வந்துட்டு ஒன்றா போகிறாங்க. விக்டோரியா கூட சண்டை போடுறாங்க. பட் இருந்தாலும் ஹாஸ்டிங் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீ அவளை வந்துட்டு தூண்ட வேணாம், பழைய மெமரிஸ் வந்துட்டு பேசினாலே வந்துட்டு அது வெளியில் வரும். ஏன்னா எப்பவுமே டெய்மன் அப்படி தான் பேசுவான் அப்படி மாதிரி சொல்ல, எங்கள் அம்மா கிட்ட என்னங்க எனக்கு நல்ல மெமரிஸ் இருக்குது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட பிடிக்காம அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெமரி தான், மெமரியா சந்தோஷமாக சொல்ல முடியும், கடுப்பு தான் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் என்னம்மா என் கூட தனியாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுற அப்படி மாதிரி கேட்கும்போது மேபி அப்படி தான் அவங்க பேசணும்னு ஆசைப்படுறாங்க போல. கரெக்டாக அந்த மாதிரி சொல்லும்போது விரல் அசைப்பாங்க. விரல் அசைக்கணும்னா ஹாஸ்டிங்ஸ்க்கு வந்துட்டு அந்த இருமல் மாதிரி வந்து, ஏன்னா போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம் உங்களுக்கு பிளட் மாதிரி எல்லாம் வரும் இருமும் போது தும்பும் போதெல்லாம். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் வந்துட்டு ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இன்னொரு பக்கம் ரொசைட்டி வந்து டீமன் கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. பட் இருந்தாலும் பேசுறது வந்துட்டு அந்த டீமனுக்கு பிடிக்கல, முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு தூக்கி வீச பார்க்கும். அண்ட் அதே சமயம் அந்த டீமனுக்கு நம்ம டெய்மனை தெரிஞ்சிருக்குங்க, நீ ஒரு துரோகிடா டெய்மன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவோம். இங்கே பாரு என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படி மாதிரி கேட்பாரு. பட் அந்த சமயத்தில் கரெக்டாக இவரோட அந்த ஒரு உண்மையான அந்த ஹோஸ்டோட ஃபேமிலியெல்லாம் வந்துடும். பட்
பட் இந்த மாதிரி சமயத்தில் அவங்க ஃபேமிலி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அது நல்லா இருக்காதுல்ல, சங்கட்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால. பட் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த டீமன் அதோட பேர் சொல்லுது, அதோட பேர் மேகோத் அப்படின்னும். அண்ட் அதே சமயம் ரொசெட்டி வந்துட்டு கெஞ்சுவாங்க, இந்த மாதிரி ப்ளீஸ் எனக்காக வந்து அந்த உடலை வந்துட்டு நிம்மதியாக இருக்க விடுங்க, அவங்க ஃபேமிலி வந்து பார்க்கும்போது நார்மலாக இருக்கிற மாதிரி அப்படி மாதிரி சொல்லும்போது அப்படியே ஆமாம் அப்படிங்கிற சொல்லிட்டு அது இலக்காரமாக சர்க்காஸ்டிக்காக பேசும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல இங்கே பாரு, நான் நிறைய விஷயங்கள் சொல்லிடுவேன். ஏன்னா டில்டன் வந்துட்டு நல்லவன்லாம் கிடையாது, நிறைய வாட்டி வந்து ரோட்டில் அவன் பொண்டாட்டி ஏமாத்திட்டு வேற ஒருத்தி கூட்டு வந்திருக்கான் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு அந்த உள்ள இருக்கிற அந்த ஒரு டீமன் வந்துட்டு சொல்லும். பட் இருந்தாலும் டைமன் வந்துட்டு அவங்க கிட்ட பேசாத, தொடர்ந்து பேசினேன் அப்படின்னா மனுஷங்களுக்கு இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ நீ மட்டும் எப்படி, உன்ன மாதிரி ஒரு துரோகி நான் பார்த்ததில்ல, எங்களை பத்தி நீ பேசுறியா, ஆனா உன்னை விட உன் சகோதரி ஆனா புரிஞ்சுக்கிட்டா, அவளை பார்த்த அப்படின்னா நன்றி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவர் சொல்லுவாரு. ஏன்னா அவளுக்கே தெரியாம புதுசா ஆட்களை வந்துட்டு அவ திரட்டிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆக்சுவலி அவள் இன்டென்ஷனா இல்லை, பட் ஆனா நிறைய ஆட்களை அவளுக்கே தெரியாம அவ கொடுத்துட்டு இருக்கா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்டோன்னா அவருக்கு ஒரு மாதிரி. இன்னொரு பக்கம் ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு விக்டரை கோவப்படுத்தலாம் சொல்லி பார்க்க, பட் அதெல்லாம் ஆனா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே தான் திருப்பி பண்ணுவாங்க. ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு வேணான்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இங்க பாரு உங்க அண்ணனை மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்படி அவங்க வந்துட்டு சொல்ல என்ன அப்படின்னா விக்டோரியா வந்துட்டு அப்படியே நைஸா ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு இரும ரொம்பவே அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வருவாங்க. அம்மா வந்துன்னு ஒரு வழியா வந்துட்டு அப்படி மாதிரி சொல்லும்போது, வந்தது நான் இல்லம்மா, அதாவது அம்மா இல்ல நான் அப்படி மாதிரி சொல்ல, நானும் உங்ககிட்ட பேசலாம் தான் வெயிட் பண்ணிருந்தேன் அப்படி மாதிரி நம்ம ஆனா சொல்லுவாங்க. கட் பண்ணி இன்னொரு பக்கம் டைமன் வந்துட்டு மேகோத் கிட்ட கேட்பாருங்க, பாரு என் சிஸ்டர் பத்தி நம்ம சொன்னி எதுக்கு சொன்ன அப்படி மாதிரி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லாம அந்த டீமன் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா சுத்தி வந்து நிறைய நெருப்புகள் வந்துட்டு ஓர வைக்கும். ஓகேங்களா, இந்த சமயத்தில் கேப்ரியலா இருக்காங்களா ரொசெட்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த பிரேயர் சொல்லிட்டு இருக்கறனால அவர் இன்னுமே கடுப்பாயிட்டு இந்த மாதிரி நெருப்பு வர வச்சிருவார் சுத்தி. இன்னொரு பக்கம் என் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட இடத்துக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தங்க வருவாங்க. யார் அப்படின்னா அந்த எட்வர்ட் டேட் அப்படிங்கிற ஒருத்தனோட சகோதரன் கேமரான் டேட். ஓகேங்களா, இங்க பாரு என்னோட சகோதரன் வந்துட்டு சூசைட் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது, உண்மையாலுமே சொல்லு அங்க என்னாச்சு, எனக்கு உண்மை தெரியும் அப்படி மாதிரி கேட்க வரும்போது எனக்கு எது தெரியாது அப்படி மாதிரி சொல்லும்போது திடீர்னு அந்த ஸ்கல் வந்துட்டு ஏதோ பேசும். உடனே வந்துட்டு ஸ்கல் கிட்ட பேசுறதுக்காக போயிருவாருங்க. அப்படி போனவர் திடீர்னு அந்த வெப்பன் இருக்கு இல்லையா, அந்த வெப்பன் அந்த ஒரு ஆக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அவர் ஒரு ஆர்டிஃபேக்ட் வச்சிருப்பாரு, அது வந்து ஃபேக்னு கேரக்டர் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு ஆர்டிஃபேக்டை எடுத்துக்கிட்டு நேரடியாக எங்கேயோ பார்த்து ஓடுவாரு, எங்கே ஓடனான்னு சொல்லி தெரியல. பட் தான் கட் பண்ணி நம்ம ஆனா கிட்ட வந்தீங்க அப்படின்னா, என்னம்மா ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க அம்மாவோட பாசத்துக்காக வந்திருக்கியா, ஆனா ஆள் மனசுல உங்க அம்மா ரொம்ப வெறுக்கிறா அப்படிங்கிற அந்த டீமன் சொல்லும். டீமன் எப்பவுமே கெட்டது தானே சொல்லும். இங்க பாரு எனக்கு இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இந்த உலகத்துக்குள்ள எதை நீ வந்துட்டு வெளியே கொண்டு வந்த அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நீ விடுதலை பண்ணிருக்க, என்னது அப்படி மாதிரி கேட்கும்போது இந்த கதாரா, சரி நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், கதாரா அப்படிங்கிறதா வந்துட்டு அந்த டீமனோட பேரு அப்படிங்கிறது. இங்க பாரு நான் வந்துட்டு என் இடத்துல இருந்து அப்படியே லூஸ்ல போனது 2 உயிர் மட்டும்தான், அது வந்துட்டு உண்மையாலுமே நன்றி எட்டவங்க அப்படிங்கிற சொல்லும். ஸோ லிட்டலி வந்து கதாரா கிட்ட இருந்து தான் இவங்க 2 பேர் லூஸ்ல வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர்த்து ஸ்டேட் பண்றாங்க. அதாவது ஆனாவையும் டைமனியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்களோட பிரச்சனைக்கு மற்றவங்களை வந்துட்டு பிளேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கதாரா அப்படிங்கிறவங்க உள்ள இருக்கிற டீமன் வந்துட்டு சொல்லும். இங்க பாரு உள்ளுக்குள்ள நீ எமோஷனலா பேசுறதுல எதுவும் வேலைக்கு ஆகாது அப்படி மாதிரி ஆனா சொன்னாலுமே கதாரா மேல வந்துட்டு அவங்க சக்தி பயன்படுத்த சொல்லி பார்ப்பாங்க. பட் ஆனா அது வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ட்ரை பண்ண கடைசியில் அவங்க வந்துட்டு அவளே தூக்கி எறிஞ்சிருவாங்க. கடைசியில் நீயும் சகோதரன் மாதிரி ரொம்பவுமே பலவீனமானவளா தான் இருக்கு அப்படி மாதிரி சொல்ல, சரி ஓகே எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் தெரியுதுங்களா, இவங்க எல்லாருமே டீமன் கிட்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டீமன் கிட் போலங்க. ஆனால் உங்கள்கிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன், ஏன்னா நீ எப்பவுமே என்னோட ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கட் பண்ணி டைமன் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொசெட்டி வந்துட்டு பிரேயர் சொல்ல உள்ள அந்த டில்டன் அப்படிங்கிறவனோட ஆன்மா வந்துட்டு வெளியில் வந்து பேசி, இங்கே பாருங்க என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் குடும்பத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் தான் அவளை நான் ரொம்பவே விரும்புறேன் மட்டும் சொல்லிருங்க அப்படி மாதிரி சொல்ல, ரொசெட்டி வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படி மாதிரி சொல்லும்போது எகேன் அந்த மேகோத் அப்படிங்கிற அந்த டீமன் வெளியில் வந்து பேசுறது மட்டும் இல்லாமல், டைமன் உன்னை விட ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்பவுமே ஆக்ரோஷமான தீய சக்தி வந்துட்டு வெளியில் வரப்போது, மிகப்பெரிய குழப்பங்களே அழிவுகளே கொடுக்க போது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா முடிஞ்சா ட்ரை சைடு அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு டீமனை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாரு. ஸோ ரிமூவ் பண்ணுவோம் அந்த ட்ரக் டிரைவர் இறந்துருவார்ல. இன்னொரு பக்கம் கரெக்டாக வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது யாரோ ஒரு மனுஷன் அவனோட ரிப்கேஜ் திறந்துங்க, அந்த ரிப்கேஜ் திறந்து கீழே ஒருத்தர் இருப்பான். ஓகேங்களா, இன்னொரு மனுஷன் இருப்பான், ஒரு ரெஸ்ட் ரூம்ல தான் இந்த சீன் இருக்கும், அவனை விழுங்குற மாதிரி இருக்கும். ஸோ ரிப்கேஜ் திறந்து விழுங்குற மாதிரி. ஸோ மேபி இன்னொரு குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு தீய சக்தியா கூட இருக்கலாம். எகைன் அந்த ஒரு மென்டல் ஹெல்த்தோட சென்டருக்கு வந்தீங்க அப்படின்னா ஆனா வந்துட்டு கண்முழிச்சு பார்க்கும்போது மடியில் இருப்பாங்க. மடியில் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விக்டோரியாக்குள்ள இருக்க டீமன் என்ன சொல்லும் அப்படின்னா, இங்க பாரு நான் யாரையும் வந்துட்டு எங்கிட்ட இருந்து தப்பிச்சும் போல, அண்ட் அதே சமயம் யாரையும் நான் விடுதலையும் பண்ணல, ஆனா நான் கொலை பண்றதுக்காக தான் அனுப்பிச்சேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. பட் யாரை கொல்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு உனக்கு பதில் முன்னாடியே தெரியும் அப்படி மாதிரி கதாரா சொல்லிடுவாங்க. சொல்லவும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொல்லி தெரியல.
இடையில டக்குன்னு கட் பண்ணி அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆரம்பத்தில் காமிச்ச சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஆனாக்கு வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை பிரேஸ்லெட்டை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது கொடுக்குறது அவங்க அப்பாவா இல்லை வேற ஒரு ஆளானாலும் தெரியலைங்க. பட் யாரையோ ஒருத்தர் வந்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனாங்களே, அதுக்கப்புறம் அவர் உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் வந்துட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது காட்டினதுக்கப்புறம் டேரெக்டாக வந்துட்டு மேபி அது ஒரு ஹிண்டாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் கத்தாரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ இந்த மாதிரி ஆனதுக்கு உண்மையாலுமே அவன் ரொம்ப பெருமைப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அவன் யார் அவன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வெளியில போயிடுவாங்க. ஹாஸ்டிங்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்டாலுமே எந்த பதிலுமே சொல்லாம அவங்க நடந்து போயிட்டு இருக்க அந்த இடத்துல கோஸ் பண்ணி தான் அந்த எபிசோட் 2 முடியுது. ஸோ கைண்ட் ஆஃப் வியர்டா இருக்குல்ல. ஆக்சுவலி நான் கிளாக் அண்ட் டேகர் பேசும்போதும் இந்த அளவுக்கு வியர்டா இருந்தது இல்லை. பட் ஹெல்ஸ்ட்ராம் சம்திங் சீரியஸ்லி ரொம்பவே குட்டி சீரிஸ் தான். பாசிபிளி நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாசத்துக்குள்ள முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்தரா எபிசோட்ல பார்க்கும் வரை உங்களிடம் பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன சென்டர். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.